ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பருப்பு இல்லாத சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய். நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கரை மூடி அடுப்பில் வச்சுக்கலாம். நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிக்கலாம். நம்ம கடைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதில் வானலை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடைஞ்சதை ஊற்றிக்கலாம். நல்லா சாம்பார் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கடலை மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கட்டி இல்லாமல் தண்ணி ஊற்றி கரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். நம்ம 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு தூவி இறக்கிக்கலாம். இப்போ வந்து நான் மினி தோசை செஞ்சுருக்கேன். வாங்க திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் வச்ச சாம்பாரை வந்து தோசைக்கு சாம்பாராக வச்சு சாப்பிட்றேன், சாப்பாடுக்கு சாம்பார் வச்சு சாப்பிட்றேன். சாப்பிட்டு பார்த்தா உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.